பார்க்கவே ரொம்ப அழகாகவும் அமைதியாகவும் இருக்கிற இந்த கிராமம்தான் பூவிலி கிராமம். இந்த கிராமத்தில் ரொம்ப சுட்டித்தனமாக சேட்டை செய்கிற இந்த பொண்ணு தான் மைலினி. அவளோட ஜியாவும் தான் ரொம்ப சேட்டை பண்ணுது. ஜியாங்கிறது வேற யாரும் இல்லை, இந்த பப்பி நேம் தான் ஜியா. மைலினிக்கு எப்போவுமே முடி ரொம்ப அதிகம். அதனால் எல்லா பொண்ணுங்களுக்கும் அவளோட முடியை பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அவளோட அம்மா தான் வாணி அம்மா. அவங்க ரொம்ப அன்பானவங்க. அவளோட அப்பா பேர் மூர்த்தி. அவருக்கு எப்பவும் புக்ஸ் படிக்கிறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகம். அவளுக்கு ஒரு பாட்டி கூட இருக்காங்க. அவங்க பேர் கண்ணம்மா. ஆனால் கண்ணு தெரியாது, ரொம்ப மோசமான ஆள் அவங்க. இந்த பாட்டியும் மூர்த்தி அண்ணாவும் எப்போ பார்த்தாலும் பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க, வெட்டி நாயம். மைலினி அம்மா பொண்ணு, அதனால எப்பவும் அம்மா கூடவே தான் இருப்பா. அம்மா அவளுக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு தருவாங்க. வாணி அம்மா மைலினிக்கு அழகாக தலைவாரி விடுவாங்க. இதனாலேயே அவள் கூந்தல் ரொம்ப அழகாக நீளமாகவும் இருந்துச்சு. அப்புறம் காலையில் நேரமாக வயலுக்கு கிளம்பிடுவாங்க. மைலினி அவங்க அம்மா பொண்ணுனால ஜியாவும் அவங்க கூடயே தான் இருப்பான் எப்பவும். இவங்க செய்கிற எல்லா வேலையிலையும் ஹெல்ப் பண்ணுறானோ இல்லையோ அவங்களுக்கு இடைஞ்சல் கொடுத்துட்டாவது இருப்பான் அவங்க கூடயே. வயலுக்கு போய் நாற்று நடுறது அவ்வளோ சந்தோஷம் மைலினிக்கு. இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு இவங்க எல்லாரும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அம்மா அவளுக்கு கொஞ்சம் சாப்பாடு வைக்க ஜியாவும் அவங்களே பார்த்துக்கிட்டு இருக்க அவனுக்கும் எடுத்து வச்சாங்க. சாப்பாடு முடிஞ்சதும் அந்த வேலையை வச்சுட்டு அங்கே இருக்கிற ஒரு பெரிய மரத்தில் இருக்கிற பழங்களை எல்லாம் பறிச்சுட்டு அங்கே இருக்கிற கொஞ்சம் விறகையும் எடுத்துக்கிட்டு இவங்க 3 பேரும் வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. எப்படியோ ஒரு வழியாக அந்த விறகையெல்லாம் சுமந்துட்டு இவங்க 3 பேரும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. நைட் ஆயிடுச்சு. திரும்ப இவங்க எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஜியா பண்ணுறதை பார்த்துட்டு எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வாணி அம்மா கதை சொல்ல இவங்க எல்லாரும் அதை கேட்டுட்டு தூங்கிட்டாங்க.